நம் முன்னோர்கள் சொல் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்டது. அதிலும் குறிப்பாக விஞ்ஞான வளர்ச்சி ஏற்படாத காலத்திலேயே அறிவியல் நுணுக்கங்களுடன் அவர்கள் அருளிய விஷயங்கள் இன்றும் பாரதத்தின் பலமான அஸ்திவாரமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே அர்த்தமுள்ள இந்து மதம் என இந்த விஷயங்களை கவியரசர் கண்ணதாசன் வர்ணித்தார். அந்த வரிசையில் வீட்டின் வாசற்படியில் உட்காரக்கூடாது என பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம். அதன் பின்னணியில் இருக்கும் அர்த்தத்தை தற்போது பார்க்கலாம். தலைவாசல் கதவில் குலதெய்வம் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டின் கதவில்தான் குடியிருக்கும். அதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தமில்லாமல் திறக்கவும் மூடவும் கூறுவார்கள். அடிக்கடி எண்ணெய் விட்டு சுலபமாக மூடும்படி வைத்திருப்பார்கள். குழந்தைகள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் பொழுது பெரியவர்கள் அதட்டுவதை நாம் கேட்டிருப்போம். வீட்டின் தலைவாசலில் இருபுறங்களிலும் விளக்கு ஏற்றி வைப்பது பண்டைய கால வழக்கமாக நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பார்கள். அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அப்பகுதியில் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள். அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்குள் நுழையும் முன் கும்ப தேவதைகளை வணங்கி செல்வதற்குத்தான் இவ்வாறு உயரம் குறைவாக முந்தைய காலங்களில் கதவுகள் வடிவமைக்கப்பட்டன. அதுபோல எப்படி நம் கோவில்களில் வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கிறோமோ, அதே போல்தான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படிகளை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும். நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தேவதைகளுக்குத்தான். அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடாது. அதுபோல் ஒருபோதும் நிலவாசல் படியில் அமரக்கூடாது. வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமிகளும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்கக்கூடாது, தரித்திரம் ஏற்படுத்தும் என்பார்கள். அதுபோல் தலைவாசலில் கால் வைத்து நிற்கக்கூடாது. அங்கு நின்று தும்முவது, தலைவாறுவது போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரித்திரம்தான் உண்டாகும். இது போன்ற சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைப்படும். வீட்டில் உள்ளவர்களுக்கு மன நிம்மதி கெடும். கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய குலதெய்வம்தான். அதனால்தான் எப்போதும் நம் வீட்டின் கதவுகளில் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சில சமயங்களில் நமக்கு தெரியாமல் நாம் சில நேரங்களில் நமக்கு வரும் ஆபத்துக்கள் விலகியதை அடுத்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றுவிட்டது என்று கூறுவோம். நம்முடைய பல கஷ்டங்களில் இருந்து குலதெய்வம் நமக்கு துணையாக இருந்து பாதுகாப்பதாக ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே இதுவரை தெரியாமல் செய்திருந்தாலும் இனியும் தலைவாசலில் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது. நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவது குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். வாசற்படி என்பது குலதெய்வம் மட்டுமல்ல, நாம் ஈட்டும் செல்வத்தை தக்க வைக்கும் ஒரு சாதனம். வீட்டில் இருக்கும் ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் பொருள் ஈட்ட வெளியே செல்கிறார்கள். செல்வம் என்பது வீட்டுக்கு வருகிறது. ஆனால் வந்த செல்வம் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்ற சிந்தனை எல்லோருக்கும் உண்டு. காரணம், இன்று பலரின் இல்லங்களில் மிக மோசமான நிலை இருக்கிறது. வரவு 1000 ரூபாய் என்றால் செலவு 3000 ரூபாய் என்ற சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல் வீட்டில் இருப்பவர்களின் நிம்மதியை கெடுத்து இன்னும் மோசமான நிலைக்கு நம்மை தள்ளிவிடும். அது போன்ற நேரத்தில் வீட்டில் செல்வம் தங்க வேண்டும் என்றால் அந்த வீட்டின் வாசற்படி என்பது வலிமையாக இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால்தான் வரும் வரவும் என்பது தங்கும். பின் செல்வம் என்பது வளரத் தொடங்கும். நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறிய விஷயம் கூட நம் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது. வாசற்படியை கவனிப்பவர்கள் வாழ்க்கையில் உயரம் பெறுகிறார்கள். இது முன்னோர்கள் சொன்னது. இதுவே தெய்வ வாக்கு.